ஜேக்கப் பெத்தல் என்னயா இப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிருக்க? இன்னும் கொஞ்ச நேரம் கிரீஸ்ல நின்று இருந்தா இந்தியாவுடைய ஃபைனல் கனவையே குழி தோண்டி போயிச்சிருப்ப போல இருக்கே அப்படின்னு இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாமே மேட்சோடைய கடைசி ஓவர் வரைக்கும் வாயடைச்சு போற அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான இந்த T20 வேர்ல்ட் கப் உடைய செகண்ட் செமிஃபைனல்ல இங்கிலாந்துக்கு எதிராக டாஸ் தோத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல களமிறங்கின இந்தியன் டீமோடைய ஓபனரான சஞ்சு சாம்சன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மேட்சை தொடர்ந்து இங்கிலாந்துக்கு எதிரான இந்த செமிஃபைனல்லையும் அதிரடியான ஒரு பேட்டிங் ஆடி இந்தியன் டீமுக்காக ஓபனிங்ல 42 பால்ஸ்க்கு 89 ரன்ஸ் அடிச்சுட்டு இந்தியன் டீமுக்காக ஓபனிங்ல பயங்கரமான ஸ்டார்ட்டை கொடுத்தது மட்டும் இல்லாம செமிஃபைனல்ல செஞ்சுரி அடிக்க வெறும் 11 ரன்ஸே தேவைப்பட்ட நிலைமையில அப்ப கூட செல்ஃப்லெஸ்ஸா டீமுக்காக 6 அடிக்க போய் அவுட் ஆகி வெளியேறினாரு. இவரை தொடர்ந்து வந்து ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் மிடில் ஆர்டர்ல பயங்கரமா விளையாட ஆர்ச்சர் போட்ட 19வது ஓவரை ஃபேஸ் பண்ண திலக் வர்மா ஃபர்ஸ்ட் 4 பால்ல 3 சிக்ஸர்கள் அடிச்சதை தொடர்ந்து அந்த ஓவர்ல மட்டுமே 19 ரன்கள் அடிச்சாரு. இதை பார்த்த இந்தியாவுடைய முன்னாள் கேப்டன்களான MS தோனியும் ரோஹித் சர்மாவும் டான்ஸ்ல நின்று கை தட்டி பாராட்டினாங்க. இதை தொடர்ந்து அடுத்த பாலே ஆர்ச்சர் அவரை போல்ட் எடுத்து கம்பேக் கொடுக்க இந்தியாவுடைய ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸும் இங்கிலாந்துக்கு எதிராக அதிரடியா விளையாண்டதுனால 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 253 ஒரு மிகப்பெரிய டோட்டல இங்கிலாந்துக்கு எதிரான இந்த ஒரு செமிஃபைனல்ல இந்தியா அடிச்சாங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்திய ரசிகர்கள் யார்கிட்ட கேட்டிருந்தாலுமே இந்தியா அந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச இங்கிலாந்து அவ்வளவு சீக்கிரமா சேஸ கைவிடல. இதுலயும் குறிப்பா பும்ராவுடைய ஓவர்ல அவங்க கேப்டன் ஹாரி ப்ரூக் 5 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருந்த நிலைமையில ஒழுங்கா டைம் பண்ணாம அடிச்ச ஷாட்டை ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேடியத்தோட பவுண்டரி லைன் வரைக்கும் வேகமா ஓடி கவர் பண்ணி அக்சர் பட்டேல் பிடிச்ச அந்த ஒரு அன்பிலீவபிள் கேட்ச்னால ஹாரி ப்ரூக் 6 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருந்த நிலைமையில வெளியேறினாரு. அந்த நேரத்துல கிரீஸ்குள்ள வந்த ஜேக்கப் பெத்தல் அடுத்த ஓவரை பவுல் பண்ண வந்த வருண் சக்கரவர்த்தியை தொடர்ச்சியா டார்கெட் பண்ற வகையில போட்ட ஃபர்ஸ்ட் 3 பால்லயும் ஹேட்ரிக் 6 அடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைக் 2க்கு போனாரு. இந்த நேரத்துல 16 பால்ஸ்க்கு 25 ரன்ஸ் அடிச்சுட்டு தடுமாறிட்டு இருந்த ஜாஸ் பட்லரோட விக்கெட்டை வருண் சக்கரவர்த்தி எடுக்க தொடர்ந்து அடுத்த ஓவரே பேண்டனோட விக்கெட்டை அக்சர் பட்டேல் தூக்கினாலும் இன்னொரு எண்ட்ல ஸ்ட்ராங்கா நின்ன ஜேக்கப் பெத்தல் இந்த மேட்ச்ல நாங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது ரெண்டாவது விஷயம், ஆனா நான் கடைசி வரைக்கும் களத்துல நின்று சண்டை செய்வேன்னு சொல்லிட்டு இந்தியாவை பார்த்து சவால் விடுற வகையில அதிரடியா ஆட ஆரம்பிச்சாரு. இவரோட இன்னொரு எண்ட்ல அதிரடியா ஆடிக்கிட்டு இருந்த வில் ஜாக்ஸும் அக்சர் பட்டேலோட ஓவர்ல 6 அடிக்க போக இந்த நேரத்துல பவுண்டரி லைனை நோக்கி பறந்த அக்சர் பட்டேல் ஒரு அற்புதமான கேட்சை பிடிச்சி அவர் அவுட் ஆக ஹார்திக் பாண்டியா போட்ட 19வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சு 45 பால்ஸ்ல இந்தியாவுக்கு எதிராக செஞ்சுரி அடிச்சு மிகப்பெரிய சாதனை படைச்சாரு. தொடர்ந்து மேட்சோட ஃபைனல் ஓவர்ல மேட்ச் ஜெயிக்க 6 பாலுக்கு 30 ரன்கள் தேவைப்பட்ட நிலைமையில இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்லயே ஹார்திக் பாண்டியா அடிச்ச ஒரு கரெக்டான த்ரோவை சஞ்சு சாம்சன் அற்புதமா பிக் பண்ணி ஸ்டெம்ப்ஸ்ல அடிச்சதுனால இங்கிலாண்டை தனியாளா தன்னுடைய தோல்ல சுமந்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் இந்த செமிஃபைனலை வின் பண்ற வரைக்கும் கூட்டு போன ஜேக்கப் பெத்தல் 108 ரன்கள் அவுட் ஆக கடைசி ஓவர் வரைக்கும் த்ரில்லா போன இந்த மேட்சை 7 ரன்கள் வித்தியாசத்துல இந்தியன் டீம் வின் பண்ணி நியூசிலாந்துக்கு எதிராக அகமதாபாத்ல நடக்க போற இந்த T20 வேர்ல்ட் கப் உடைய ஃபைனலுக்கும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. பார்த்தா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.